ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோழி பண்ணை 50% மானியத்துடன் எப்படி பெறுவது என்பதை பற்றி தான் முழுமையாக பார்க்க போகிறோம். இது யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமப்புறங்களில் வசிக்கக்கூடிய ஏழை விவசாயிகளுக்காக தான். இவங்கக்கிட்ட சொந்தமாக கொஞ்சம் நிலம் இருந்தாலுமே போதும், நாம் இந்த திட்டத்தில் பயன்பெற்று கொள்ளலாம். விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா எப்பொழுதும் ஒரே அளவு வருமானம் இருக்கிறதில்ல. சில சமயங்களில் பார்த்திங்கன்னா காலநிலை மாறுபாடுகளினால் இந்த விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டங்கள் ஏற்படுதுன்னே சொல்லலாம். இதனால் நிறைய நேரங்களில் விவசாயிகள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டு வரதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த நிலைமை மாறணும் அப்படின்றதுக்காக நம்ம தமிழ்நாடு அரசு பார்த்திங்கன்னா அவங்களுக்காக சொந்தமாக நிலம் இருந்தால் போதும், 50% கண்டிப்பாக கோழி வளர்க்க மானியம் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா 50% மானியம் உங்களுக்கு வேணும்னா உடனே நீங்கள் விண்ணப்பிக்கலாம். கோழி வளர்க்குறது மூலமாக லட்சமாக சம்பாதித்து மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் ஆனவங்களுமே இருக்காங்க. அதனால தான் இந்த திட்டத்தின் மூலமாக விவசாயிகளும் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்றதுக்காகவே தமிழக அரசு பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதனால் விவசாய பெருமக்கள் அனைவரும் இந்த திட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போது தான் நாம் போடுற பயனுள்ள தகவல்கள் உங்களை முழுமையாக வந்தடையும். பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க விரிவான விளக்கங்களை பார்க்க வீடியோவுக்குள்ளே போகலாம். தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்ற நிலையில் தமிழக அரசின் புதிய திட்டத்தின் மூலம் சிறிய அளவிலான கோழிப்பண்ணை வைக்க 50% மானியம் வழங்கப்படுகிறது. விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்த இந்த அசத்தலான திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. அனைவரும் பயனடைய வேண்டும். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மாற்றும் நோக்கில் தமிழக அரசு விரிவான திட்டங்களை செயல்படுத்தும் முயற்சியில் இறங்கியுள்ளது. கணிக்க முடியாத வானிலை, பயிர் விளைச்சல் குறைதல் மற்றும் சந்தை விலையில் ஏற்ற இறக்கம் போன்ற கிராமப்புற விவசாயிகளை எதிர்கொள்ளும் சவால்களை உணர்ந்து இந்த விவசாயிகளுக்கு ஆதரவளிப்பதற்கும் அவர்களின் வருமானத்தை நிலைப்படுத்துவதற்கும் அரசாங்கம் பன்முக திட்டத்தை தொடங்கியுள்ளது. தமிழக அரசின் இத்திட்டத்தின் மூலம் சிறிய அளவிலான கோழிப்பண்ணை அமைத்து வாழ்வாதாரத்தை அதிகமாக்க 50% மானியம் வழங்கப்படுகிறது. விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்தக்கூடிய கோழிப்பண்ணை அலகுகளை அமைப்பதில் விவசாயிகளுக்கு உதவுவதற்காக இந்த முயற்சி குறிப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் விவசாயிகள் 250 கோழிகள் திறன் கொண்ட கோழி அலகுகளை நிறுவலாம். இது சிறிய அளவிலான விவசாயம் செய்யும் விவசாயிகளுக்கு உகந்ததாக இருக்கும். கோழிப்பண்ணை அமைக்க மொத்த செலவில் பாதியை, அதாவது 50% மானியமாக வழங்கப்படும். வருமானத்திற்கு சிரமப்படும் ஏழை விவசாயிகள் கோழி வளர்ப்பில் ஈடுபடுவதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும். இந்த மானியம் நிதிச்சுமையை குறைத்து அதிக விவசாயிகள் பங்கேற்க ஊக்குவிக்கிறது. இதன் மூலம் கிராமப்புற தொழில் முனைவு அதிகமாகி பொருளாதாரம் பெருகவும் தங்கள் பொருளாதார நிலையை மேம்படுத்தவும் ஆர்வமாக இருக்கும் கிராமப்புற விவசாயிகளுக்கு இந்த திட்டம் முக்கியத்துவம் அளிப்பதாக இருக்கிறது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை ஊக்குவிப்பதையும் சிறு அளவிலான விவசாயிகள் கூட நவீன கால்நடை நடைமுறைகளிலிருந்து பயனடைவதை உறுதி செய்வதையும் அரசாங்கம் நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த முயற்சி விவசாயிகளிடமிருந்து பரவலான ஆதரவை பெற்றுள்ளது. 2022-2023 நிதியாண்டில் தமிழக அரசு ரூபாய் 1,80,00,000 செலவில் பல்வேறு மாவட்டங்களில் 100 கோழிப்பண்ணை அலகுகள் அமைத்து கொடுத்துள்ளது. மேலும் விவசாயிகளை ஆதரிக்கும் முயற்சியில் அரசாங்கம் கூடுதல் நடவடிக்கைகளை செயல்படுத்தியுள்ளது. சென்னை மற்றும் நீலகிரி மாவட்டங்களை தவிர மற்ற மாவட்டங்களில் வசிக்கும் விவசாயிகள் மாவட்ட கால்நடை பண்ணைகளில் இருந்து 4 வார வயதுடைய குஞ்சுகளை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் கால்நடை பராமரிப்புத்துறை சேலம் மாவட்டத்திற்கான திட்டங்களை அறிவித்தது. அதன்படி 10 திறமையான விவசாயிகளை இத்திட்டத்தில் பயன்பெற தேர்வு செய்ய உள்ளனர். இந்த விவசாயிகளுக்கு அவர்களின் கோழிப்பண்ணை அலகுகளை வெற்றிகரமாக
நிறுவி செயல்படுவதை உறுதி செய்ய கூடுதல் பயிற்சியும் ஆதரவும் வழங்கப்படும். இத்திட்டத்தில் பயன்பெற விவசாயிகள் தங்களது சொந்த கிராமத்தில் குறைந்தது 625 சதுரடி நிலம் கொண்டவராக இருக்க வேண்டும். அதே சமயம் அந்த இடம் மக்கள் குடியிருப்புகள் இல்லாமல் இருக்க வேண்டும். கோழிப்பண்ணை அமைக்க மொத்த செலவில் 50% மானியம் அல்லது அதிகபட்சமாக ரூ. 1,65,625 பணம் வழங்கப்படும் என்றும் இத்தகவலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே விவசாய பெருமக்களே, உங்களிடம் 625 சதுர அடி நிலம் மக்கள் வசிக்கும் பகுதியிலிருந்து தொலைவில் இருந்தால் கண்டிப்பாக இந்த கோழிப்பண்ணை வளர்க்கும் முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம். அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பதிவை உங்கள் சகோதரர்களிடமும் நண்பர்களிடமும் குடும்பத்தினர்களிடையும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டுகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாகவும் உங்களுக்கு பிடித்தமானதாகவும் இருந்திருந்தால் எனது பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.